அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் டெஸ்பாச் எம்சிக்யூஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து 3 புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 10 யூனிட்டுமே அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ 10 யூனிட்கான எம்சிக்யூஸ் வந்து இந்த 3 புக்லெட் இருக்குது. இந்த 3 புக்லெட்டை கான்செப்ட் வைஸ் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 6000 ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு செட்டாக வந்துடும் இல்லைங்களா? உங்களுக்கு கொரியர் போட்டுருவேன். அந்த 3 புக்லெட்டுமே தனியாக கொரியர் வந்துடும். இது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் தனியாக போடுறேன். ஓகே, டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 6000 ப்ராப்ளம் கொஷின்ஸ் ரிசீவ் பண்ணுறவங்க டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக இருக்கனாலும் அவைலபிள் தான். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே அன்னைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கண்டென்ட்டும் கொடுத்துருவேன். பிஃபோர் டெஸ்ட் வந்து கண்டென்ட் இது போல் இந்த டாபிக்ஸ்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ நேற்று டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அதாவது இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தேன்னா வெலாசிட்டி ஆக்சிலரேஷன், rectilinear motion, motion of a plane, coplanar motion, rectilinear motion under the constant force, motion of connected particles, அதுக்கப்புறம் நியூட்டன் லா ஆஃப் மோஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன், கொஷின்ஸாக மெர்ஜ் பண்ணி இந்த கண்டென்ட்டை பக்காவாக கொஷின் செட்டிங் பண்ணிட்டேன். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 65 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்யூஷன்ஸும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கொஷின் ஷோ பண்ணிடுறேன். பாருங்க, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் கொடுத்துட்டாங்க. அதோட வெலாசிட்டி t = 2ல செகண்ட்ஸ்ல கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ வெலாசிட்டின்றது நமக்கு தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு டீல. அப்போ ds/dt போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ds/dt = 3t² - 12t + 9. ஸோ பாயிண்ட் அட் டீக்கு நீங்கள் எவாலுவேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, சிம்பிள் தான். அது இது போல் இப்போ கொஷின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் டிக் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே வரீங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக படிக்கக்கூடாது, புத்தகத்தை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் அந்த கொஷின்ஸ்க்கு வரணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா நீ எந்த கொஷின்ஸ் வேணால் கேளு, நான் கரெக்டாக பண்ணுறேன் பாரு அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். அதே போல் பார்த்தீங்கன்னா 75% நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நீங்கள் 75% கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணிட்டு வந்துட முடியும். ஓகே, ஸோ அப்படியே பாருங்கள், ஒரு கொஷின்ஸாக நான் ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் தான். அது இல்லாமல் 6000 ப்ராப்ளம் கொஷின்ஸ் தனியாக இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பயங்கரமான கலெக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக அந்த கொஷின்ஸ்லாம் வாங்கி படிங்க. அதாவது ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் டே வரைக்குமே டெஸ்ட் அடிச்சுட்டு பார்த்து போயிருக்குமா, கொஷின் ப்ராக்டிஸோட போயிருக்குமா அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேண்டமாக கொஷின்ஸ் அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வரீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ்லாம் அப்படியே போட்டு வரீங்க. ஸோ இதெல்லாம் பிடிஎஃப் உங்களுக்கு வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். இந்த பிடிஎஃபோட அப்படியே வந்துடும். சார் இதுக்கு சொல்யூஷன் காட்டுங்க அப்படின்னா அது காட்டுறேன் பாருங்க. சொல்யூஷன்ஸ் வந்து அப்படியே பின்னாடி அட்டாச் பண்ணிருக்கோம். இது பாருங்க, இதெல்லாம் வந்து லாஸ்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்ட்ல, சார் லாஸ்ட் பிஜிடிஆர்பி கேட்ட யூஜிடிஆர்பி கேட்ட ஒரு ப்ராப்ளம் வச்சு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த ப்ராப்ளம் கேட்டாங்க. ஓகே, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை அப்படியே வேற மாதிரி, ஆக்சுவலாக இதே நோட்டேஷன்ஸ் தான், பட் ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இது வந்து செகண்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அது போல் டெஸ்ட்டுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே இதுக்குள்ளே ஆட் ஆகிற மாதிரி நான் கொஷின்ஸை கொடுத்துருவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் வந்து இது வருமா வராதா அப்படின்ற ஆசிலேஷன்ஸை எடுத்துட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினோட டீட்டெயில் சொல்யூஷன்ஸ் எல்லாம் அப்படியே கொடுத்துட்டு வருவேன். ஓகே, பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த பாயிண்ட்டில் கண்டுபிடிக்கிறீங்க. இது ரொம்ப பேசிக் கொஷின் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் அது எல்லாமே ஒரு வார்ம் அப் ப்ராப்ளம் மாரி தான். ஓகே, மேபி அது கேட்க சான்சஸ் இருக்கு இல்லைங்களா, அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்தடுத்து பாருங்கள், உங்களுக்கு அப்படியே கொஷின்ஸ்லாம் ஷோ பண்ணுறேன். எல்லாமே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் அப்லோட் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நாளைக்கு நீங்கள் வந்து இது ஃபுல் டீட்டெயில் சொல்யூஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இமீடியட்டாக அந்த 3 புக்லெட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க. எம்சிக்யூ புக்லெட்டு 1, அதுக்கப்புறம் வால்யூம் 1, வால்யூம் 2 டெஸ்ட் சீரிஸ் கொஷின்ஸு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே அவைலபிள் தான். ஸோ இமீடியட்டாக வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. தேங்க்யூ.